ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நான் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கும் வந்துட்டு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட தான் வந்திருக்கேன். என்னென்னா என்னோட ஃபேவரட் செட்டாஃபில் கிளென்சரை பற்றி தான். இந்த ப்ராடக்டை வந்து நான் கிட்டத்தட்ட 5 வருஷமாக யூஸ் பண்ணி என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வர்த்தான ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்து நான் 5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்றதுக்கான ப்ரூஃப் வந்து நம்மளோட வீடியோ 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இதை விட பெரிய பாட்டிலோட 1 லிட்டர் பாட்டிலோட. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தே நான் வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் என்னோடய சொந்த காசு போட்டு வாங்கி எனக்கு ஒழுங்காக அமைஞ்ச ப்ராடக்ட்னால் இது ஒன்று மட்டும்தான் நான் வந்து சொல்லுவேன். ஸ்டில் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா யோசிச்சுக்கோங்க அது வந்து எவ்வளோ எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு. என்னோட ஹானஸ்ட்டு ஒப்பீனியன் தான் வந்து இது. ஏன்னா ஒரு ப்ராடக்டை வந்து பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு யாரும் நமக்கு காசு கொடுக்கல. நம்மளோட சொந்த காசு போட்டு ஒரு 5-6 வருஷமாக நம்ம இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோன்னா அது கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்கிறதால தான். அது என்னென்ன பெனிஃபிட் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் பண்ண கஷ்டத்தை நான் அனுபவித்த கஷ்டத்தெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். காலேஜ் டைமில் எல்லார் மாதிரியும் தான் எனக்கு ரொம்ப ஆக்னே இருக்குங்க. ரொம்ப ஆயிலி ஸ்கின். அதை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு யூடியூப் பார்க்குறது, எலுமிச்சம்பழம் போடுறது, தக்காளி போடுறது, சக்கரை போடுறது, எல்லாத்தையும் கண்டதை யூடியூப்பில் செமஸ்டருக்கு படிக்கிறனோ இல்லையோ உட்காந்து காலேஜ் டைமில் யூடியூப்பை புரட்டி பார்த்து ஸ்கின் கேர் ரொம்ப பண்ணணும், ஹோம் ரெமிடிஸ் என்னென்ன கிடைக்குது, காய்கறிலாம் வாங்கிட்டு வர வேண்டியது, அதை சமைச்சு சாப்பிட்ருந்தா கூட ஒழுங்காக இருந்திருப்பேன் போல். எல்லாத்தையும் அரைச்சி மூஞ்சிக்கு தேய்க்க வேண்டியது. இந்த மாதிரி காமெடியான விஷயம் தான் நானும் அப்போல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் சரி யூடியூப் டிப்ஸ்லாம் பார்த்தா தான் இப்படி ஆகுது போல். நம்ம பேசாமல் அப்போல்லாம் வந்து ஸ்டார்டிங் அப்போ தான் ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் சொல்கிறது டைம் வந்து 2021 அந்த டைமில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோம்மேடாக ரெடி பண்ணி விற்பாங்கள்ல. ஸோ இந்த ஹெர்பல் சோப்ஸு, ஹெர்பல் ஷாம்பு அந்த மாதிரிலாம். காலேஜ் டைமில் நான் வந்து எதுக்குமே அவ்வளோவா செலவு பண்ண மாட்டேன். நான் ரொம்ப கன்ஜூஸ் மாதிரி இருப்பேன், ஓகேவா. ஸோ ஆனால் நீங்கள் இந்த பிம்பிள்ஸ்லாம் போய்டும்னு யாராவது என்கிட்ட சொன்னாங்கன்னா, நான் எப்படியாவது காசு சேர்த்து வச்சு ஏதாவது சாப்பிடாம இருந்து கூட வாங்கிடுவேன். அந்த மாதிரிலாம் 2500க்கு கூட ஆர்டர் பண்ணி ஒரே ஒரு ப்ராடக்ட் அப்படி ஆர்டர் பண்ணி கூட வாங்கியிருக்கேன். உங்களுக்கு யூஸ் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா சுத்த வேஸ்ட்டு, காசு தான் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் தான் ட்ரை பண்ணிட்டோம். யூடியூப் டிப்ஸும் பார்த்தாச்சு, ஹோம் ரெமிடிஸும் ஒர்க் ஆகலை, இந்த ஹெர்பல் சைடு போனாலும் அதுவும் ஒர்க் ஆகலை. சரி நம்ம பேசாமல் டாக்டர்கிட்ட போயிடலாம், டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போகலாம் அப்படின்னு அங்கே போனால் அந்த லூஸு என்ன கொடுத்துச்சுனே தெரில. டேப்லெட்டு எதையோ கொடுத்து மூஞ்சி ஃபுல்லாக வெந்து போயிடுச்சு. நான் இந்த பழைய வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். வெந்து போயிடுச்சுன்னா அதில் ஒரு கமெண்ட் கூட பார்த்தேன். வெந்து போயிடுச்சுன்னா உங்களுக்கு எப்படி பிக்மெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு. பிக்மெண்ட் ஆகுறதுனா ஸ்கின்னு வந்து டார்க் ஆகும். எனக்கு டார்க் ஆகலை, தீயில பட்ட மாதிரி வெந்து போச்சு. வெந்து இந்த ஸ்கின்னே தனியாக இந்த புண்ணான தீக்காயம் பட்ட எப்படி வரும் அந்த மாதிரி உறிஞ்சி வந்துச்சு. செமஸ்டர் லீவில் இருந்ததால் தப்பித்தேன். அதை 25 நாள் நான் அந்த மூஞ்சே கழுவாமல் இருந்து வெறும் தேங்காய் எண்ணெய் கத்தாழையை அரைச்சி போட்டு அந்த காயத்தை ஆற வச்சு நான் க்யூர் பண்ணியிருக்கேன். அன்னையிலேருந்து நான் டாக்டர்கிட்ட போகிறதையும் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். எல்லா டாக்டர்ஸையும் நான் தப்பு சொல்ல, நான் போய் மாற்ற இடம் தான் அப்படி மாட்டிக்கிறேனா இல்லை எனக்குன்னு கொடுக்குறவனுங்க தான் இப்படி கொடுக்குறாங்களானே தெரில. ஸோ இந்த மாதிரிலாம் தான் நான் கோத்ரூ பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி டைமில் தான் எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கண்ணில் பட்டுச்சு. இது வந்து ஆனால் நான் யூடியூப்பில் தான் எனக்கு கண்ணில் பட்டது. அதில் வந்து நான் ஒரு ஸ்கின் கேர் பண்ணுறவங்க பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருந்தேன். அவங்க வந்து இது ரொம்ப ட்ரஸ்டபுளாக அவங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லி, சரி ஆனால் எனக்கு நம்பிக்கையே இல்லை, நம்ம எல்லாம் இப்படி தான் சொல்கிறாங்க, காசு கொடுத்து வாங்கி பார்ப்போம் என்ன தான் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து 250 ml பாட்டில் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த 250 ml பாட்டில் வாங்கி நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். ஸ்டார்டிங்கில் வந்து மூஞ்சே கழுவாத மாதிரி ரொம்ப ஆயிலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து சோப்பு போட்டு வாஷ் பண்ணால் எவ்வளோ நுரை வரும், ஃபேஸே எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம். ஆனால் இது போட்டிங்கன்னா அப்படி இருக்கவே இருக்காது. உங்களுக்கு மூஞ்சி கழுவுன மாதிரியே இருக்காது, டல்லாக தான் இருப்பீங்க, ஆயில் வலிஞ்ச மாதிரி தான் இருப்பீங்க. நான் இதுவும் அவ்வளோதான் போல இருக்குது, இதை வேற காசு கொடுத்து வாங்கி நம்ம தேவையில்லாமல் காசை வீண் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சேன். சரி ப்ராடக்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, இது மூஞ்சி எதுவும் தீய வைக்கலல்ல, சரி பரவாயில்ல மூஞ்சி கழுவுன மாதிரி இல்லைன்னா என்ன,
பவுட்ரு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சரி ப்ராடக்ட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது அவ்வளோதான் அப்படிங்கிறதுக்காக தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் நம்பவே மாட்டிங்க, எனக்கு 1 மாதம் கண்டினியூவாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. பட் வந்து எல்லாமே ஒரு ஸ்கின்னே சாஃப்ட் டெக்ஸ்சராக மாறும்ல, அந்த மாதிரிலாம் மாற ஆரம்பிச்சிது. இது வந்து லேட்டாக தான் ஒர்க் ஆகும் போல். அதுக்கப்புறம் தான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ், எந்த ப்ராடக்ட் பார்த்தாலும் நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்து வாங்கணும், அந்த ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்கவே இருக்காது நம்ம பழைய ப்ராடக்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் சரி ஓகே, ஒரு கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு நான் கண்டினியூ பண்ண அப்புறம் தான் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ஸ்கின்னு பாருங்கள், இது வந்து ஃபில்ட்ரு போட்டது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஃபில்ட்ரு போட்டு கலரை தான் ஏற்ற முடியும், ஸ்கின் டெக்ஸ்சர்லாம் மாற்ற முடியாது. ஓகே, ஸோ வந்து ஃபுல்லாகவே எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வந்து இந்த ப்ராடக்ட். அதனால தான் வந்து நான் எப்படி ஒரு யூடியூபரை பார்த்து பயனடைஞ்சனோ, அதனால் என்னை வந்து பார்த்து யாராவது ஒருத்தர் 2 பேர் இல்லை பழைய வீடியோ பார்த்து கூட யாராவது வாங்கியிருப்பீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்ன ஏதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 டைப் இருக்குது. உங்களுக்கு வந்து நான் இவ்வளோ நேரம் என்னோடய சொந்த ஸ்டோரியே சொல்லிட்டல, ஏன்னா அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நான் அவ்வளோ கோ த்ரூ பண்ணிட்டு வந்து இது வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுச்சுங்கிறதுக்காக இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும்ல, அந்த ஹிஸ்ட்ரி தான் அது. பட் இந்த ப்ராடக்டோட ரிவ்யூக்கு நம்ம வந்து வரலாம். இதில் வந்து 2 இருக்கும் ஓகேவா. கிளென்சர் இருக்கும், உங்களுக்கு வந்து நொர வர மாதிரி வேணும்னா ஃபோமிங் கிளென்சரும் இருக்கும். ஸோ நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். நான் வந்து எனக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின், இன்னொன்று சென்சிட்டிவ், ட்ரையாக இருக்கும், எனக்கு பேட்சாக இந்த ட்ரையாக ஆக ஆரம்பிச்சிரும், ஒரு மாதிரி சொறி வந்த மாதிரி. ஏன்னா இந்த சோப்பு யூஸ் பண்ணி கண்டதையும் இந்த எலுமிச்சை பழம்லாம் போட்டோன்னா அது வந்து அசிட்டிக் இல்லை, போட்டு நம்ம ஸ்கின்னை ரொம்ப டேமேஜ் பண்ணி வச்சுருந்தனாலாம். அதனால் ட்ரை ஆகிட்டு ஒரு மாதிரி தோல்லாம் பேந்துட்டு வர மாதிரி அந்த மாதிரிலாம் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நான் சென்சிட்டிவ் ஸ்கின்க்குன்னு வாங்கியிருந்தேன். இதுலேயே உங்களுக்கு இருக்கும் பாருங்கள், இங்கே இருக்கும் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின், ஆயிலி ஸ்கின்னுக்கு தனியாக அந்த மாதிரி இருக்குது. உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இன்னொன்று வந்து இது டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்டட், இங்கேயே போட்டிருப்பாங்க. ஸோ டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணது தான். இதில் இன்க்ரீடியன்ட்ஸுமே நீங்கள் வாட்ச் பண்ணி நீங்கள் கூகுளில் கூட அடித்து பார்த்தா கூட உங்களுக்கு எதுவும் இருக்காது. இது என்னென்னலாம் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணணும்னு கூட போட்டிருக்காங்க. உங்களோட ஸ்கின் மாய்ஸ்சர் வந்து ரெடி பண்ணி கொடுக்கும், ட்ரைனஸ்ஸு, இரிட்டேஷன், ரஃப்பாக இருக்குது, டைட்டாக இருக்குன்னா இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குன்னு அவங்க வந்து போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 250 ml. ஓ மை காட், ஆமாம் 250 ml. இதுதான் சின்ன பாட்டில் போல். அப்படின்னா 250 ml வந்து 600 rupeesக்கு வாங்கியிருக்கேன் நான் வந்து. இன்னொன்று உங்களுக்கு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கம்மியாக வரும். இது வந்து நான் வாங்கினது வந்து அப்பல்லோ ஃபார்மசியில் வந்து வாங்கினேன். ஸோ உங்களுக்கு ஆன்லைன் ப்ரைஸை விட இது கூட இருக்கா என்னன்னு தெரியல. ஆன்லைனில் வந்து கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சின்ன பாட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. உங்களுக்கு செட் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுறேன், இது வந்து உங்களுக்கு ஒரே நைட்டில் ரிசல்ட் கொடுக்காது, ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் 1 month கண்டினியூவாக ரெடி பண்ணி பார்த்துட்டு இந்த 250 ml வாங்குங்க. உங்கள் ஸ்கின்னுக்கெலாம் எந்த ப்ராப்ளமே வராது. ஒரு மாதம் உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியுதுன்ற பட்சத்தில் 1 லிட்டர் பாட்டில் வந்து விற்பாங்க. ஸோ அது வந்து 1100 rupees வரும்னு நினைக்கிறேன். அது வாங்கினீங்கன்னா 1 வருஷம் ஃபுல்லாக ஆப்வியஸாக ஓடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து தேவையில்லாமல் யார் யாருக்கோ எதுக்கோ எந்தெந்த எதையோ நம்மகிட்ட இருக்க ப்ராப்ளமை வச்சு நிறைய மார்க்கெட்டிங் பண்ணி நம்ம மண்டையில் நல்லா தேவையில்லாதெல்லாம் கட்டுறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாருமே மோஸ்ட்லி வந்து வாங்கி யூஸ் பண்ணவங்க தான் வந்து ரிவ்யூ கொடுத்துருப்பாங்களே தவிர இவங்க மார்க்கெட்டிங் கூட அவ்வளோவா இது பண்ணி நான் பார்த்ததில்ல. இது வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் கூட. ஸோ வந்து நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ஹானஸ்ட் ஒப்பீனியனாக வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் யாராவது வந்து நம்ம பழைய வீடியோ பார்த்து வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேபி யாராவது புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து சில டவுட்ஸும் வந்து கேட்டிருந்தாங்க, அது எல்லாமே கூட நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கெட்டுப்போன ஸ்மெல் மாதிரி இருக்குதுன்னு நினச்சேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதோட ஸ்மெல்லே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி ஆக்சுவலாக இருக்கும்னா ஸ்கின் டெக்ஸ்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து எப்படி கம் மாதிரி இந்த மாதிரி லிக்விட் இதில் தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி காட்டுறது, இந்த மாதிரி தான் வந்து இருக்கும், இந்த மாதிரி லிக்விட் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து உங்களுக்கு நொரெல்லாம் வராது. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நொரெல்லாம் வராது. நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்படி தண்ணியில் இது பண்ணிட்டு இந்த மாதிரி தான் ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து இதுக்கு இருக்கும். அது வந்து உங்களுக்கு சோப்பில் வர மாதிரிலாம் நொரை வராது. லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் இது பண்ணிட்டு ஃபேஸை ஃபஸ்ட்டு தண்ணியில் நனைச்சிருங்க. நனைச்சிட்டு இதை
தேய்ச்சி ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மோஷனில் இப்படி சர்க்குலர் மோஷனில் இப்படி தேய்க்கக்கூடாது, இப்படி சர்க்குலர் மோஷனில் வந்துட்டு தேய்ச்சி நீங்கள் வந்து வாஷ் பண்ணி 1 மாதம் கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். ஏன்னா நான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நான் என்னோடய சரௌண்டிங்கில் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களும் யூஸ் பண்ணி இது வரைக்கும் எல்லோரும் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் செட் ஆகும் தான் நினைக்கிறேன். ஸோ இதோட ஸ்மெல்லே வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மெடிசன் ஸ்மெல் மாதிரி தான் இருக்கும். இந்த மெடிக்கல் ஷாப்பில் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போனால் நமக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி தான் இதோட ஸ்மெல்லே இருக்கும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது என்ன இது ஒரு அட்ராக்டிவான ஒரு ரோஸு இந்த மாதிரிலாம் ஸ்மெல் வரும்ல, ஸ்மெல்லுக்காகவே சில சோப்லாம் இருக்கும். இந்த லக்ஸு சோப்பு, லைஃப் பாய் சோப்பு, அதுக்கு ஒரு சோப்பு இருக்குது. ஹமாம் சோப்புலாம் திறந்தா வேப்பில் ஸ்மெல் வரும். அந்த மாதிரிலாம் வந்து இதில் ஒரு அட்ராக்டிவ் ஸ்மெல்லுமே இருக்காது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனால் ஒரு மெடிசன் ஸ்மெல் வரலாம், அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ ஸ்மெல்லு வந்து இதில் கிடையாது. இன்னொன்று கலருமே எதுவுமே இல்லை, ஒயிட்டாக தான் இருக்கும், நுரையும் வராது. இதுதான் வந்து இதோடது. இதை டெய்லி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக இதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணணும். எத்தனை டைம் யூஸ் பண்ணலாம்? நான் நிறைய தடவை யூஸ் பண்ணால் நிறைய தடவை இன்னும் கொஞ்சம் பெட்டராக சீக்கிரமாக க்யூர் ஆகும்னு நினச்சிட்ருப்பீங்க. ஏன்னா நான் இந்த மாதிரிலாம் ஸ்டார்டிங் நினச்சிருக்கேன். ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து காலையில் யூஸ் பண்ணுங்கள், திரும்ப நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுங்கள். காலையிலன்னா நீங்கள் குளிக்கிறப்போ நீங்கள் உடம்புக்கு சோப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபேஸ்க்கு மட்டும் இப்போ உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும்னா நான் வந்து ஃபேஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து பாடிக்கு வந்து நீங்கள் பாடி வாஷோ சோப்போ உங்களுக்கு தேவையானது யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் வாங்கி, ஏன்னா இதில் நுரை வராது, நம்ம உடம்பு ஃபுல்லாலாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபேஸ்க்கு மட்டும் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இதை எடுத்து நீங்கள் ஃபேஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே மூஞ்சி கழுவிட்டு தூங்குங்க. மேக்கப்போடு தூங்கக்கூடாது, எங்கேயா வெளியே போயிட்டு வந்தால் அப்படியே தூங்கக்கூடாது. ஸ்கின் கேர் மிஸ்டேக்ஸ்லாம் அது இருக்குது, அது வேறு வீடியோவில் வேணால் பார்க்கலாம். ஸோ வந்து நைட்டும் காலையிலையும் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து இது வந்து உங்களுக்கு ஸ்கின்னு ட்ரையாக இருந்தால் கூட கண்டிப்பாக இது எப்படி என் வாயில் சொல்ல முடியல, கண்டிப்பாக வந்து க்யூர் ஆகும் ப்ராமிஸாக. இது எப்படி யூஸ் பண்ணுறன்றதும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இன்னொன்று வந்து இது போட்டதுக்கப்புறம் நம்ம சோப்பு போட்டு கழுவணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோப்புக்கு பதிலாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபேஸ்க்கு சோப் யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அது எவ்வளோ pH கம்மியாக இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. சோப்புக்கு பதிலாக தான் இந்த கிளென்சர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதோட க்ரீம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக என்னோட பொறுத்த வரைக்கும் இது யூஸ் பண்ணாலே மூஞ்சில் வந்துட்டு ஆயில் வலிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ க்ரீமுன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா இதுவே போதும், இதுவே நீங்கள் வந்து பண்ணிங்கனாலே போதும். இது வந்து நம்ம ஸ்கின்ல இருக்க எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ் தான் எடுக்கும். ஆயில் வலிஞ்ச மாதிரி இருக்குன்னா இது ஆயிலை ப்ரொடியூஸ் பண்ணாது. ஆக்சுவலாக நம்ம ஸ்கின்ல வந்துட்டு ஆயில் இருக்கும், ஓகேவா? அந்த ஆயில் எக்ஸஸ் ஆயில் எடுக்கிறது மட்டும்தான் இதோட வேலை. உங்களுக்கு சோப் யூஸ் பண்ணால் என்ன ஆகுனா இருக்க எல்லா ஆயிலும் எடுத்துரும். அதனால ஸ்கின் வந்து பிரைட்டாக தெரியுது. அப்போ நம்ம ஸ்கின் என்ன நினைக்கும்னா, நம்ம ஸ்கின்ல இருந்த எல்லா ஆயிலும் எடுத்துருச்சு, இன்னும் அதிகமாக தேவையான ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நிறைய ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த ஆயில் செக்ரேஷன் அதிகமாச்சுன்னா என்ன ஆகுனா நமக்கு அது அப்படியே பிம்பிள்ஸாக ஃபார்ம் ஆகி அப்படியே நம்ம அது கை சும்மா இருக்காமல் உடச்சிடுவோம், மூஞ்சி ஃபுல்லாக பரவும், இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து வரும். இது வந்து எக்ஸஸ் ஆயில் மட்டும்தான் எடுக்கும். ஆனால் மூஞ்சி வந்து கழுவுனா மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்காது, அந்த சோப்பு யூஸ் பண்ண ஃபீல் இருக்காது. ஓகே, நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். பட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போக 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 கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. போக 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 உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் வாங்கி ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் வந்து இது. விட்டமின் B3 கூட இதில் இருக்குது, ப்ரோ விட்டமின் இருக்குது, கிளிசரின் ஹைட்ரேட்டிங் கிளிசரின் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ட்ரையாக இருந்தால் கூட அதை ஹைட்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ வந்து இதை நீங்கள் வாங்கி இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ஒரு 250 ml ஆன்லைனில் ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கி பாருங்கள். யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.